பிடிச்ச பர்சன் எல்லாம் வந்து இந்த வண்டியில் இருக்கணும், அவன் நேம்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஆசைப்பட்டு இந்த வண்டிக்கு ஸ்டிக்கரிங் அடிச்சிருக்கேன். அதுவும் வண்டி ஃபுல்லாக அடிச்சு வச்சுருக்கேன். முக்கியமான பர்சன் என் லைஃப்பில் ரொம்ப பிடிச்சவங்க, அவங்க பர்சன் பேர்லாம் வந்து இந்த பைக்கில் வந்து நான் ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்கேன். அது என்னன்னு சொல்லிட்டு வீடியோ நான் எடுத்து காட்டுறேன், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டிக்கர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே இதுதான் வந்து கொஞ்சம் பெரிய ஸ்டிக்கர். என்ன சொல்லிட்டு நீங்களே படிங்க. சின்ட்டு. என்னோடய பைக்குக்கு வந்து நேம் வந்து இதுதான், சின்ட்டு. என்ன ஏதுன்னு சொல்லிட்டு இது யார் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் சொல்கிறேன். நான் வளர்த்த ஒரு பெட்டோட நேம் வந்து தான் இது, சின்ட்டு, ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்பர் 7 தெரியும். இந்த பைக்கோட வந்ததில்லை, இந்த எக்ஸுக்கும் எதுவும் சேம் ஆகிறதுனால அவங்க நினைப்பீங்க பைக்கோட வந்ததுன்னு சொல்லிட்டு. நான் வந்தது கிடையாது. இந்த 7 வந்து பார்த்தீங்கன்னா நான் வெஹிக்கிள் நம்பர் வந்து ஃபஸ்ட்டு என்ன வாங்க சொல்லி நினச்சேன்னா 7781 டோனியோட டேட் ஆஃப் பர்த் 7/7/81 வருஷத்தில் வந்து அவர் பிறந்திருப்பார். அது வந்து நான் நம்பர் பிளேட் வந்து நான் ட்ரை பண்ணேன். பட் வந்து அது வந்து எனக்கு கிடைக்காதனால வந்து இந்த நம்பர் 7 வந்து நான் அடித்தேன். நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து பார்த்தோம்னா இங்கே டேங்க்கில் இங்கே டேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா எங்கள் அம்மா பேர் வந்து நான் அடிச்சிருக்கேன், அன்பு பொற்கொடி. அதுவும் வந்து ஏன் டேங்க்கில் வந்து இந்த இடத்துல வந்து அடித்தேன்னா நான் ஃபாஸ்ட்டாக வெஹிக்கிள் ஓட்டலாம், இல்லை ஏடா கூடமாக ஓட்டலாம். அப்படி இருக்கிறப்போ இந்த நேம் இருக்குது, எனக்காக இவங்க வீட்டில் காத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினப்பு வரணும் அப்படின்றது ஒரு விஷயத்துக்காகவே இந்த டேங்க்கில் அடித்தேன். ஏன்னா வேறு எங்கே வேணால் அடிச்சிருக்கலாம், ஃப்ரண்ட்டில் அடிச்சிருக்கலாம், பேக்கில் அடிச்சிருக்கலாம். ஆனால் இங்கே டேங்கை அடிச்சது காரணம் ஒவ்வொரு டைமும் நான் இதை பார்த்து நான் பொறுப்பாக வண்டியை ஓட்டணும் அப்படின்றதுக்காகவே இதை அடித்தேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வெஹிக்கிள் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேம் இருக்குது, மகிழன். அது வேறு யாரும் இல்லை, எங்கள் வீட்டு செல்லக்குட்டி சிங்கக்குட்டி, எங்கள் அண்ணன் பையன், அவனோட பேர் தான் மகிழன். அவன் பேர் தான் வந்து நாங்கள் ஃப்ரண்ட்டில் வந்து அடித்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் இருக்கார், என்னோடய ஃப்ரெண்டு, என் கூட சுற்றுறவர் எல்லாம் பண்ணுறவர். இப்போ கூட வீடியோவில் அவர் தான் எடுத்திருந்தார், ஆனந்த். ஆனால் அவர் எப்படி சொல்கிறதுனா ரொம்ப சிரிப்பை அவனை பார்த்து என்னால் பேச முடியல, ரொம்ப சிரிப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னதுனால அதோ தெரியுதான்னு தெரில, அதோ உட்காண்டு இருக்கார் சிரிப்பு வருதுன்னு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நேமுக்கு போகலாம். நெக்ஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா பிகில் வந்து யாரை சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுவும் எங்கள் அண்ணன் பையன்தான், ஒரே பையன்தான். அவனுக்கு வந்து செல்ல பேர் வந்து நாங்கள் வந்து பிகில் சொல்லிட்டு எங்கள் அண்ணன் வச்சுருக்கான். இந்த ஸ்டிக்கர் எங்கள் அண்ணன் வண்டி வாங்கி கொடுத்து முக்கியமாக சொன்னது வந்து பிகில்னு அடிக்கணும் சரியா அப்படின்னு சொல்லி சொன்னான். அதனால் பிகில் வந்து அடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் இது வந்து காம்பஸ். இது எதுக்காக போடுன்னா இந்த ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் எம்டியாக இருக்குது, ஏதாச்சும் ஒரு ஸ்டிக்கர் அடிக்கணுமே சொல்லிட்டு இதை அடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து யாரை பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த பைக்கை வாங்கி கொடுத்த தெய்வத்தை வந்து நம்ம பார்க்க போகிறோம். அவர் பார்க்கலாமா, அவர் நேம் பார்க்கலாமா? அவரோட நேம் தான் மிஸ்டர் தமிழ். ஃபுல் நேம் வந்து தமிழ்வாணன், மை பிரதர். அவர் தான் வண்டி வாங்கி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் கடைசியாக இன்னும் ஒரு 2 பர்சன்ஸ் வந்து இங்கே இருக்காங்க சரிங்களா. யாருன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஜூலி பப்பி, யார் என்னோடய பெட்டு, 2 பேர். அவங்க பேரை வந்து நான் அடிச்சிருக்கேன். எல்லாம் யோசிக்கலாம், என்னடா அவன் நாய்க்குட்டி பேர்லாம் அடித்து வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு இந்த வண்டி வந்து ஃபுல் ஆஃப் மெமரிஸ் தான் இருக்கணும் சரிங்களா. அதனால தான் நான் வந்து இந்த வண்டி ஃபுல்லாக நான் ஸ்டிக்கர் வந்து பண்ணியிருக்கேன். இன்னும் நான் ஒரு 3 பேர் வந்து மிஸ் பண்ணிட்டேன். 3 பேர்லாம் மொத்தம் 4 பேர். டில்லி, ரமேஷ், சிவா, தருண், இவங்க 4 பேர் வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன். பைக்கில் வந்து வேறு எங்கே ஸ்டிக்கரிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஐடியா கிடையாது. உங்களுக்கு எங்கேயாச்சும் ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள், அவங்க நேமே நம்ம அடிச்சிடுவோம், ஓகேவா? சரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஏதோ ஓரளவுக்கு எடுத்துனேன். எனக்கு ஓனர்ஷிப் பற்றி அந்தளவுக்கு எனக்கு தெரியல, சொல்லவும் வரல. ஏதோ போடுறேன், கொஞ்சம் கொஞ்சமாக நான் வீடியோவை போட்டு நான் வந்து கற்றுக்கிறேன் சரிங்களா. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்குற கொஞ்சம் பேர், அது இல்லாமல் எனக்கு ஆல்ரெடி என்னை ஒரு 102 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு வீடியோவுக்கு. அவங்களுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸு. இப்போ ஏன் லாஸ்ட் டைம் நான் சிரிக்கிறேன்னா காரணம் வந்து இவன் தான். இவ்வளோ நாங்கள் லாங்கில் இருந்தால் இப்போ கிட்ட வந்தால் ஒரே சிரிப்பாக வருது. சரி, வீடியோவை என்டோ பண்ணிக்கிறேன். பாய்.